ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன் இல்லை, ஃபோல்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது குயிக்கான அன்பாக்ஸ் பார்த்துலாமா? இதுதான் அந்த ஃபோனு. பிரித்து பார்த்துலாமா உள்ளே என்ன இருக்குன்னு? இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மஸ்ட்டு, லைட்டஸ்ட்டு, பிரைட்டஸ்ட்டு, பிக்கெஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனோட ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். ஃபோன் இல்லை, ஃபோல்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது இதுதான். இதோடைய வந்து பார்த்திங்கன்னா டெமோ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டாக வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துலாமா? நம்ம வந்து பார்த்தா மேலே இருக்கிற வந்து பார்த்தா ரேப்பர் வந்து பிரிச்சிடுவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு. ஓகேங்களா, அது சீல் இருக்கும். சீல் மட்டும் பிரிச்சிடுவோம். ஓப்பன் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குது. இப்படி தான் ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோனு. மேலே ஒரு கவர் போட்டிருக்கு. அதிலேருந்து அழகாக ரிமூவ் பண்ணிட்டா உள்ளே இருக்கார் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கிற பார்த்தியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ டிஸ்பிளே. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கவர் டிஸ்பிளே சொல்லுவாங்க. இவர் தான் அந்த ஃபோல்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் மெயின் டிஸ்பிளே. ஓகேங்களா, நம்ம ஃபோனை வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவோ 5G ஆண்ட்ராய்ட் பவர்ட் பைன்னு வருது. இது நம்ம ஓரம் வச்சுட்டு பாக்குள்ளே வந்து பார்த்தோன்னா என்னென்ன வந்து பார்த்தோன்னா, இப்போ நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சார்ஜர்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் வர்றதில்ல. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சி டு டைப் சி வந்து பார்த்தோன்னா கேபிள் ஒரிஜினல் விவோடைய கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது வர வச்சுருவோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 வாட்ஸ் அடாப்டர் வந்து பார்த்தோன்னா பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இது வரும். இதில் பார்த்திங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து பார்த்தோன்னா பேப்பர் ஒர்க்ஸு சும்மா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்கேர், விவோடைய எக்ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா விவோ சீரீஸில் கஸ்டமர்ஸ் ஃபுல்லாகவே ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே இந்த எக்ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சப்போர்ட்டடாக இருக்கும். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான கார்டு. நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ என்னுடைய கையில் இருக்குல்ல, இதான் வந்து எக்ஸ்போர்ட் 3 Pro ஃபோனு, ஃபோல்டு. ஓகேங்களா, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படின்னு சொல்லி நீங்களே லைவ் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்லா இருக்கா? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ தின்னான ஃபோன் பாருங்கள். இந்த ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ப்ராண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு தின்னான ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க, பார்க்க முடியாது. பிகாஸ் எக்ஸ்போல்டு விவோ மட்டும்தான் இனிமேல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப லைட் வெயிட்டிங் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விரலில் மட்டும் ஃபிங்கர்ஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மெலிசான ஃபோன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ வச்சிங்க அப்படின்னா அது கம்பேராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஸ்லீக்கான ஃபோனு. ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அது மற்ற பிராண்ட்ஸோடைய ஃபோல்டட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சுத்தமாக லைட் வெயிட்டிங்க பாருங்கள். ஜஸ்ட்டு 2 ஃபிங்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஹோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் எவ்வளோ பெரிய டிஸ்பிளே பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்பிளே சொல்லுவாங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர் டிஸ்பிளே சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவர் டிஸ்பிளேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கஸ்ட் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.03 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ டயகனலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டச் சாம்பிளிங் ரைட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த வெயிட் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு உங்களுக்கு தரவே இல்லை. 5700 mAh பேட்டரி இந்த ஸ்லிம்மஸ்ட்டு
ஃபோல்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன்ல, இதை பாருங்கள், இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸில் உங்களுக்கு இந்த இதில் வந்து கேப் நல்லாவே தெரியும். டஸ்ட்டோ இல்லை வேறு எதனா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்புறம் வாய்ப்பு இருக்குது. சுத்தமாக எதுவுமே போகாது. ஒரு தின் பேப்பர் வேணால் போகும், அதுவும் போகாது, லைட்டாக தான் போகும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு க்ளோசிங் டைப் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அந்த சைஸில் தான் மொத்தமாகவே இருக்குது. இதை ஃபோல்டுன்னு சொல்கிறாங்க, நம்பவே முடியலனால அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் எக்ஸ்டெண்டட் ப்ரோவில் இருக்கிற சேம் கேமரா செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்ட் வித் சைஸோடைய ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிக்சரோ வீடியோஸோ உங்களுக்கு வந்து பக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் திங்ஸ் இதில் இருக்குது. இந்த சிம்லெஸ் சொன்னல, ஐ மீன் வந்து லைட்டஸ்ட் என்ன இங்கே வெயிட் ரொம்ப வந்து கம்மின்னு சொன்னல. ஸோ வந்து கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 236 கிராம்ஸ் தான் இருக்குது. இது ஆல்ரெடி முன்னாடி ஃபோன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மி. அது நான் சொல்கிறது ஃபோல்டு ஃபோனில். ஓகேங்களா? ஃபோல்டில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டு சொன்னல, அது உங்களுக்கே இப்போ காமிச்சேன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோனு. ஒன்று பிக்கெஸ்ட்டு சொன்னல, பிக்கெஸ்ட்னு இருக்கிற பிக்கெஸ்ட் ஸ்க்ரீனு, பட் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கும், வெயிட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஒன்று பேட்ரி. ஓகே, அதே மாதிரி பேட்டரி உங்களுக்கு அதிகமாக இருக்குதா, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டரு ப்ளஸ் கேபிள் எல்லாமே இன்க்ளூட் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இதுவும் பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஏஜி மேட் கிளாஸ் யூஸ் பண்ண மாதிரி செயலாக இருக்கும். இதோடைய ப்ரொடக்ஷன் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் டியூரபிள் கிளாஸ் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து மிலிட்ரி கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா UPE ஃபைபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்லட் ப்ரூஃபோடைய எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக ஒரு டியூரபிளான ஒரு மெட்டீரியலோ அதே மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராச்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஸ்லிப்பரியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகி இன்கேஸ் இருந்தால் கூட சரி தான், பெருசாக எந்த வந்து ஒரு எஃபெக்ட் ஆகாது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேனிக் ஆகிறதுல நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு டியூரபிளான வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா விவோ வந்து தரமான ஒரு ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கவர் டிஸ்பிளே சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கிறிஸ்டல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் NFC இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐஆர் பிளாஸ்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஸோ டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும், உங்களுக்கு அழகாக இருக்கும். ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இப்போ கரண்ட்டில் இருக்கிற நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனுடைய 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் விளாடும் போதோ 3D டிஸ்பிளேயில் கேம்ஸ் விளாடும் போதோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன வீடியோஸோ மல்டி டாஸ்கிங் எனிதிங் எது பண்ணாலும் சரி தான் தாறுமாறாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாடி பார்த்தா நல்லாவே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. ப்ளஸ் விவோவில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற விவோடைய ஓன் சிப் ஆனால் V3 சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கன்சம்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ஷூட்டிங் லோ டைம் ஷூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் இமேஜஸ் கேப்சர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து மல்டி டாஸ்க் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு லேகோ இல்லை வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு V3 வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மற்ற பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்ட்லேயும் கிடையாது, விவோவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஒரு அட்வான்டேஜஸ் தான். விவோ ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோல்டட் ஃபோனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ளஸ் ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷீல்ட்ஸு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு June 6 வந்து பார்த்தா லான்ச் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீ புக்கிங் சொல்லிட்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்கேஸ் வந்து ப்ரீ புக் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நம்மகிட்ட டெமோ இருக்குது. விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் விழுப்புரம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மெயின்ல இருக்குது. விழுப்புரத்தில் என்னோடய பேர் வந்து பிரவீன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய பேர் என்னோடய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. எனி டவுட்ஸ் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். லவ் விவோ, லவ் இந்தியா.